Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சில நாட்கள் உயர்ந்து புதிய உச்சம் தொடும் தங்கம் விலை சில நாட்கள் லேசாக குறைந்து கொண்டும் இருக்கிறது. அதன்படி நேற்று உச்சத்திற்கு போன தங்கம் விலை இன்று லேசாக குறைந்துள்ளது. இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 80 ரூபாய் குறைந்து 82,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 80 ரூபாய் குறைந்ததே மகிழ்ச்சியாக இருக்கிறதே என்றால் இன்னும் குறைந்தால் நன்றாக இருக்கும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் தங்கம் விலை உயரவே வாய்ப்பு அதிகம் போல தெரிகிறது. அதற்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். தங்கம் விலை உயர சர்வதேச அரசியலே பிரதான காரணமாக இருக்கிறது. முடிவுக்கு வராத போர், நிலையில்லாத பொருளாதாரம், குழப்பும் ட்ரம்பின் கொள்கைகள் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. இதனால் மிடில் கிளாஸ் மக்களாலும் கூட தங்கத்தை வாங்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. எப்போதுதான் விலை குறையும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அமெரிக்க மத்திய வங்கியின் கூட்டம் நடைபெறுகிறது. அதில் அந்த நாட்டு மத்திய வங்கி எடுக்கும் முடிவை பொறுத்தே தங்கம் விலை இருக்கும். இன்றைய தினம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் தங்கம் விலை எகிரும். இல்லை என்றால் தங்கம் விலை சற்று குறையவும் வாய்ப்பிருக்கிறது. இந்திய நேரப்படி இன்றிரவு நடக்கும் கூட்டத்தை பொறுத்தே அடுத்த சில நாட்களுக்கு தங்கத்தின் மூவ்மெண்ட் இருக்கும். தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் மக்கள் வாங்காமல் இருக்க போவது இல்லை என்ற நிலைதான் தற்போது இந்தியாவில் உள்ளது. பவுன் கணக்கில் வாங்கியவர்கள் தற்போது கிராம் கணக்கில் வாங்குகிறார்கள். கிராம் கணக்கில் வாங்கியவர்கள் கோல்டு ETF, டிஜிட்டல் கோல்டு போன்றவற்றின் மூலம் சிறு சிறு தொகையை முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையேதான் டாலர் மதிப்புக்கு வேட்டு வைக்கவும் அமெரிக்காவின் அரசு பத்திர முதலீட்டை குறைக்கவும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கம் மீது அதிக அளவில் முதலீடு செய்து வருகிறார்கள். 30 வருடங்களுக்கு பின்பு அமெரிக்க தங்க இருப்பை காட்டிலும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்க இருப்பை அதிகமாக வைத்துள்ளது. இத்தகைய முக்கியமான காலகட்டத்தில்தான் அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் தனது 2 நாள் நாணய கொள்கை கூட்டத்தை செப்டம்பர் 16, 17 தேதியில் நடத்த உள்ளது. இந்த கூட்டத்தில் இன்று எடுக்கப்படும் முடிவு என்பதுதான் தங்கத்தின் விலையை தலைகீழாக மாற்றப் போகிறது. இத்தகைய சூழ்நிலையில் முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போதைய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அதற்கான பதிலையும் பார்க்கலாம். MCX சந்தையில் தங்கம் விலை செப்டம்பர் 16ஆம் தேதி காலை வர்த்தகத்தில் முதலீட்டாளர்கள் லாபம் எடுக்கும் நோக்கத்தில் ஏற்கனவே செய்த முதலீட்டை விற்ற காரணத்தால் சற்று சரிந்தது. ஆனால் அடுத்த சில நிமிடத்தில் உயர்வுக்கு வந்தது. இருப்பினும் தடுமாற்றம் குறையாமல் இருந்தது. வியாழக்கிழமை அமெரிக்க பெடரல் ரிசர்வ் அமைப்பின் நாணய கொள்கை முடிவுக்கு முன்பு முதலீட்டு சந்தை மொத்தமும் தங்கம் வெள்ளி மீது கவனம் செலுத்துவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. கடந்த வாரம் வரையில் தடுமாறிய தங்கம் மற்றும் வெள்ளி பெடரல் ரிசர்வ் வட்டி குறைப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை உணர்ந்த நிலையில் முதலீட்டு சந்தை தனது திசையை திருப்பியுள்ளது. இதே வேளையில் அமெரிக்க டாலர் மற்ற நாணயங்களுக்கு எதிராக சரிய துவங்கியுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்காவில் அதிகரிக்கும் பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பின்மை காரணமாக பெடரல் ரிசர்வ் 25 பேசிக் பாயிண்ட்ஸ் குறைத்தால் தங்கம் முக்கியமான முதலீடாக மாறும் என்பதே சந்தையின் நம்பிக்கை. அமெரிக்க வேலைவாய்ப்பு சந்தை தற்போது பலவீனமடைந்து வருவதால் பெடரல் ரிசர்வ் 25 பேசிக் பாயிண்ட்ஸ் பெஞ்ச்மார்க் வட்டி விகிதத்தை குறைக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி 22,000 குறைந்தது. ஜூலை மாதத்தின் 79,000 பெரும் சரிவாகும். இதன் மூலம் அமெரிக்காவின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 4.2% 4.3% உயர்ந்தது. இதோடு அமெரிக்க நுகர்வோர் விலை இண்டெக்ஸ் பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் 2.9% உயர்ந்து ஜூலையின் 2.7% விட அதிகமாகி உள்ளது. அமெரிக்க பணவீக்கம் பெடரல் ரிசர்வ் இலக்கான 2% விட அதிகமாக இருப்பதால் 50 பேசிக் பாயிண்ட்ஸ் பெரிய அளவில் வரிகள் குறைக்க வாய்ப்பில்லை என்பது உறுதியாகி உள்ளது. இந்த சூழ்நிலையில் வட்டி விகித குறைப்பால் பத்திர சந்தையில் இருக்கும் முதலீடுகள் பெரிய அளவில் தங்கம் மீது திரும்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தால் தங்கம் விலை உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் சந்தை நிபுணர்கள் பெடரல் ரிசர்வின் முடிவுகளை கருத்தில் கொண்டு தங்கம் புதிய உச்சத்தை எட்டும் என்பதால் சரிவில் வாங்க பரிந்துரைக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் தங்கம் வாங்குவதில் காலம் காலமாக ஆர்வம் கொண்டவர்கள் என்பதால் இந்த தடுமாற்றத்தில் தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது ஒரு சிறந்த வாய்ப்பாகும்.
ஆனால் அதேபோல தங்கத்தை நீண்டகால முதலீடாக பார்ப்பவர்களுக்கு மட்டுமே இதில் நிச்சய லாபம் கிடைக்கும். குறுகிய கால தங்கம் மீதான முதலீட்டில் லாபம் கிடைக்காமல் போகலாம். ஆக இந்த வாரம் தங்கம் விலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தடுமாற்றம் என்பது பெடரல் ரிசர்வ் முடிவுகள் மற்றும் அமெரிக்க பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக ஏற்பட்டதுதான் என்றாலும் நிபுணர்கள் தங்கம் விலை சரிந்திருக்கும் போது அதை வாங்குவது நல்லது என பரிந்துரைக்கிறார்கள். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. Visit your nearest store today.